Hi friends, இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா LinkedIn மூலமாட்டு நீங்க அப்ராடுக்கு ஜாப் ட்ரை பண்றது எப்படி. முக்கியமா இதுல நான் யாரெல்லாம் பத்தி பேச போறேன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் இவங்கெல்லாம் பத்தி நான் பேச போறேன். நான் எதுக்காண்டி முக்கியமா இவங்க 3 பேர்த்த பத்தி பேசுறேன்னா, நான் என்னோட கரிக்குலமை நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் முடிச்சேன். சோ இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் அதிகமாட்டு இருந்துட்டு இருக்குது. எப்படி LinkedIn யூஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியா துபாய் இல்லனா யூரோப்பியன் கண்ட்ரி இல்லனா US இதுல பிளேஸ்மெண்ட் ஆவறது எப்படி, இத பத்தி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க LinkedIn போனோம்னா உங்களோட ப்ரொஃபைலை நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க பில்ட் பண்றீங்க இத பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அதை வந்து லைட்டா நம்ம டச் பண்ணிடலாம். நீங்க போன உடனே உங்களோட போட்டோ, நீங்க போட்டோன்னு சொன்ன உடனே நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடிய போட்டோ மாதிரி நிறைய பேர் போட்டு வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். இப்படிப்பட்ட போட்டோ நீங்க போட்டுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாத்த வேண்டியது உங்களோட போட்டோவை. அதுக்குன்னு சொல்லிட்டு போட் ஷூட் போட்டு பண்ணணும் அப்படின்னாலும் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் என்னோட கிரியேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஸ்மைல்ல போட்டோல தெரியும். இந்த போட்டோ பார்த்தோன்னே ரெக்ரூட்டர்ஸ்க்கு ஓகே இந்த பையன் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தாங்குவான், உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷர் எல்லாம் தாங்கிறதுக்கு இப்போ வந்து அந்த ஃபேஸ பார்த்தோன்னே அந்த ரெக்ரூட்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த போட்டோ. ரெண்டாவது வந்து டிஸ்கிரிப்ஷன். நீங்க வந்து எந்த ப்ரொஃபைல்ல இருக்கீங்க, விச் மீன்ஸ் நீங்க வந்து எந்த ஜாப் தேட போறீங்க, அதுக்கு நீங்க எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாப் தேடவங்களாட்ட இருந்தா முக்கியமா ஃப்ரெஷருக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இன்டர்மீடியேட்ல இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து எப்படிப்பட்ட ஜாப்ல ஏற போறீங்க, என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ண போறீங்க, என்னென்ன ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது, எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் நீங்க முடிச்சிருக்கீங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட் ஆன்சைட்ல முடிச்சிருக்கீங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட் இன்சைட்ல முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு இன்டர்மீடியேட்ல இருந்துகிட்டு அப்ராடுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்த நோட் பண்ணி அடுத்த பாயிண்ட் நம்ம ஸ்விட்ச் பண்ணிடலாம். உங்களோட ட்ரீம் கம்பெனியாட்டு இருக்கும் கரெக்டா. இப்போ வந்து சில கம்பெனிஸ்ல வந்து நான் சொல்றேன், ஏஇகாம் வந்து இப்போ ஒரு ஆஸ் எ மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக் இன்ஜினியர் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் கம்பெனி. அங்க இருக்கக்கூடிய HR வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல்ல தெரிஞ்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் மெசேஜ் பண்ண முடியாது. LinkedIn யூஸ் பண்ணவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். LinkedIn மூலியமாட்டு நீங்க ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணனா ஒன்னு பிரீமியம்ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா கனெக்ஷன் ஆயிருக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து மெசேஜ் பண்ண முடியும் கரெக்டா. இப்படிப்பட்ட நேரத்துல எப்படி நீங்க வந்து லூட் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், இது வந்து நான் ட்ரை பண்ணது. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு MEP இன்ஜினியராட்டு நிறைய குரூப்ஸ்ல இருப்பீங்க கரெக்டா. அந்த குரூப்ல அந்த HR பர்டிகுலராட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த HR இருக்கக்கூடிய குரூப்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் விஷயமே இருக்குது. அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குரூப் மூலியமாட்டு அவங்களோட ப்ரொஃபைலுக்குள்ள போகும். அந்த குரூப் மூலியமாட்டு நீங்க ப்ரொஃபைலுக்குள்ள போகும்போது அந்த மெசேஜிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். அது மூலியமாட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆட்டு உங்களோட பிரீஃப், உங்களோட செல்ஃபை பிரீஃப் பண்ணி விட்டுருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும் அந்த HRஸ்க்கு. இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் வந்து மெசேஜ் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து அவங்க வந்து ரிப்ளை மெசேஜும் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது நாங்க கனெக்ட் ஆயிருக்கோம். இது வந்து நடைமுறையில இருக்கிறது. இன்னுமே LinkedIn வந்து இதை பார்த்து அந்த வந்து பக்கை சரி பண்ணல. அதுக்கு முன்னாடி என்னைக்கு பக்க சரி பண்றாங்க நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இன்கேஸ் இந்த ஆப்ஷன் இருந்தா செக் பண்ணி பாத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண ஆப்ஷன் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, நீங்க வந்து அடுத்த பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா LinkedIn சர்ச். LinkedIn சர்ச்னு போட்ட உடனே நிறைய விஷயங்கள் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன். நீங்க LinkedInல போனோடனே ஏதாவது ஒரு HRஓ இல்லைன்னா ஒரு கம்பெனியை போட்டுதான் நீங்க சர்ச் பண்ணுவீங்க. போட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து பீப்புள்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், ஜாப்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். கம்பெனி வெப்சைட் இருக்கும். முக்கியமா லேர்னிங் இருக்கும். இந்த லேர்னிங் வந்து தனி சப்ஜெக்ட். அது இன்னொரு வீடியோல நான் பேசுறேன். இன்னைக்கு வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணிருப்பீங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இதுலதான் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இதுல இன்வால்வ் ஆயிருக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா பீப்புள்ஸ் மட்டும், கம்பெனி ஜாப்ஸ் சர்ச் பண்ணீங்க அது மட்டும் காட்டும். இது மூலமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதனால நான் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ண சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணா நீங்க ஸ்க்ரோல் பண்ண ஒரு கொலாபர்ட் வந்துட்டு இருக்கும். அது வந்து உங்களோட மைண்ட் செட்டை டவுன் பண்ண பார்க்கும். சோ இந்த மைண்ட் செட்டை டவுன் பண்ண விடக்கூடாது ஒரு ஜாப் நம்ம தேடும் போது. சோ இது வந்து கீ பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நிறைய பேர் யோசிப்பாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இதுலதான் விஷயமே இருக்குது. உங்க மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மைண்ட லைட்டா சோர்வு அடைய விட்டாலும் அதுக்கப்புறம் வந்து அது தேடுறது பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிளாட் இருக்கும். இந்தியாவில இருந்துட்டு நீங்க வந்து அப்ராடுக்கு போறவங்க அப்படின்னு சொன்னா இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இது வந்து உங்களுக்கு போனஸ் அட்டை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் என்னோட பெய்டு மெம்பர்ஷிப்ல சொல்லக்கூடிய டிப்ஸ். ஒரு நாளைக்கு 5 to 7 டைம்ஸ்
லிங்க்டின் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பேஜிங் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ப்ரொஃபைலை வந்து அப்படியே பூஸ்ட் அப் பண்ணிவிடும். நீங்க வந்து எவ்வளவுக்கு ஆர்வமாட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து அந்த அல்காரிதத்தை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயத்துக்கு அடித்தளமாட்டு இருக்கும். சோ இந்த விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. லைக் சில பேர் கேட்பீங்க, அப்படின்னா வந்து நாக்கிரி இருக்குது, இண்டிட் இருக்குது, இந்த வெப்சைட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த வெப்சைட்லாம் இருக்குது, பட் ரெக்ரூட்டர் ஹெச்ஆர்ஸ் மோஸ்ட்லி எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லிங்க்டின்ல தான் அதிகமாட்டு இருக்காங்க. அதுலதான் போஸ்ட் பண்றாங்க. அதுல போஸ்ட் பண்ணும்போது தான் அதிகமான பேர் வந்து ஜாப் கிடைக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அது மட்டும் இல்லாம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட மிஸ்டர் பக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.